டிஸ்கிரிமினேஷன் ஒழியணும்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இதுங்க கட்டமைக்கப்படணும். கரெக்டா சொல்றாரு பாருங்க. முன்னாடி வீடியோல பார்த்த மாதிரி மன்னரை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க ஒடுக்கப்பட்டாங்க. 600களில் ஜான் ஆடம்ங்கிற 2 பேரு மக்களுக்கு சுதந்திரமும் அவங்களோட உரிமையும் முக்கியம்னு லிபரிசம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1700களில் மக்கள் ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம் மட்டும் போதாது, நாட்டை ஆள்றவனையும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும், அவன் நமக்கான ஒரு ஆளா மட்டும் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ ஏற்பட்டதுதான் டெமோக்ரஸி. அப்புறம் நிறைய ரெவல்யூஷன்ஸ் நடந்து கொஞ்சம் கொஞ்சமா மன்னராட்சி ஒழிஞ்சு டெமோக்ரஸின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு. US, UK மாதிரியான நாடுகள்ல இருக்கிற மக்களுக்கு உரிமையும் சுதந்திரமும் அதிகமாகுது. இதனால மக்கள் கிட்ட நாட்டுல இருக்கிற வளங்கள் எல்லாமே போய் சேருது. மக்கள் அதை வச்சு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால நாட்டோட எக்கனாமிக்கல் growth-உம் அதிகமாகுது. ஃபேக்டரிஸ் அதிகமாகி தனி ஒரு மனுஷனுக்கு மட்டும் எல்லா லாபமும் போய் கிடைக்குது. இதனால பணக்காரனுக்கும் ஏழைக்குமான கேப் அதிகமாகுது. இதுக்கு பேரு தான் கேபிட்டலிசம். இடத்துலதான் நாட்டோட மொத்த சொத்துக்களும் வளங்களும் தனி ஒரு மனுஷனுக்கு மட்டும் கிடைக்க கூடாது, கவர்மெண்ட் கிட்ட கிடைச்சு எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உருவானது தான் சோசியலிசம். இதுக்கப்புறம் ஃபேக்டரிஸ் அதிகமாகுது, தொழிலாளர்கள் அதிகமா உழைக்கிறாங்க. ஆனா மொத்த லாபமும் முதலாளிக்கு தான் போகுது. இதை பார்த்த கார்ல் மார்க்ஸ் மக்கள் எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து போராடணும், உழைக்கிற மக்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கணும்னு உருவானது தான் மார்க்சிசம். கம்யூனிசத்தோட கோலும் இதுவா தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். பாசிசம், நாசிசம்னா இங்க டெமோக்ரஸியே இருக்காது. தனி ஒரு மனுஷன் என்ன சொல்றானோ அதுக்கு கீழே தான் மக்கள் எல்லாருமே அடிபணிஞ்சிருக்கணும். இல்ல நீங்க அதை எதிர்த்து பேசினாலோ இல்ல புரட்சி பண்ணாலோ நீங்க நாட்டுக்கு சொந்தமானவங்க இல்லைன்னு ஒதுக்கப்படுவீங்க, அப்படி இல்லைன்னா பனிஷ் பண்ணப்படுவீங்க. எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சொசைட்டில இருக்கிற 2 குரூப்ஸ்க்காக ஏற்பட்ட கோட்பாடுகள் தான் இது. ஆனா இந்தியால இதை விட மோசமான ஒண்ணு இருக்குது, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க.